ஹாய் சொந்தங்களே, நம்ம வந்து இந்த 1 வீக் ஃபுல்லாக நம்ம எவ்வளோக்குள்ளே சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்றத வந்து ஒரு ஃபுல் வீடியோவாகவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அதை வந்து உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ ஒரு 7-8 நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வர்ற வீக்கில் வந்து, ஏன்னா போன வீக்கில் வந்து நம்ம 2 வேலையும் பார்த்து தான் நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து சம்பாதிச்சிருந்தோம். இப்போ இந்த வீக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வெறும் ஆட்டோ மட்டும் ஓட்டி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றது அந்த வீக் நம்ம பார்க்க போகிறோம். வாரம் 2வது வாரம் இது. 2வது வாரத்தில் நம்ம இந்த வாரம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம், ஏன்னா போன வாரத்தில் வந்து 12,500 ரூபா நம்ம சம்பாதிச்சிருந்தோம் டோட்டலாக. நான் இந்த வாரம் வந்து 1 டேக்கு நான் எவ்வளோ சம்பாதிக்க போகிறேன், நான் வந்து 3 டைம்ஸ் ஹோட்டலில் தான் சாப்பிட்டுருக்கேன். ஸோ அதனால் ஹோட்டல் செலவு, அப்புறம் வண்டிக்கு கேஸ் செலவு, மெயின்டெனன்ஸ் செலவு, இதெல்லாம் போக மறுபடியும் நம்ம கையில் எவ்வளோ நிற்கிது அப்படின்றத இந்த வாட்டி டோட்டல் கணக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஆதரவு எனக்கு எப்பவுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. என்னோட உழைப்புக்கும் என்னோட உயர்வுக்கும் ரொம்ப உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேர்கிட்ட, என்ன மாதிரி சுற்றுற ஒரு 4 பேர்கிட்ட நீங்களும் என் வீடியோவை காட்டி சொல்லுங்கள், இல்லை வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதையும் என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன். ஏன்னா நான் 3 டைம்ஸ் ஹோட்டலாக சாப்பிட்டுருக்கேன். ஸோ அதனால் அந்த ஹோட்டல் செலவு, டீ குடிக்கிற செலவு, அதுக்கப்புறம் வண்டி மெயின்டெனன்ஸ் செலவு, இது எல்லாத்தையும் டோட்டலாக லெஸ் பண்ணி ஒரு வீக்கில் இதெல்லாம் போக மற்றபடி நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்குது அப்படின்றது வந்து நான் வந்து வர வீக் சண்டே உங்களுக்கு நான் ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் தான். ஓகே மக்களே, பார்த்து சேஃபாக இருங்க. சாரி, ஓகே சொந்தங்களே, சேஃபாக இருங்க. பாய்.